மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி ஒதியம்பட்டு வருவாய் கிராமத்திற்குட்பட்ட திருமால் நகர் மற்றும் ஆஷா நகரில் 1,20,18,293 ரூபாய் மதிப்பீட்டில் கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய தார் சாலை மற்றும் அண்ணா நகரில் 74,74,650 ரூபாய் மதிப்பீட்டில் கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி என மொத்தம் 1,94,92,943 ரூபாய் செலவில் பொதுப்பணித்துறை கட்டிடம் மற்றும் சாலைகள் தெற்கு பிரிவு மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள வளர்ச்சி பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய சாலை அமைக்கும் பணிகளை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் நடராஜன், இளநிலை பொறியாளர் ராஜதினேஷ் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் குலசேகரன், மூர்த்தி, காத்தவராயன், மாரி, பாலு, சங்கர், சிவசங்கரன், இளங்கோ, அண்ணாமலை, கோவிந்தராசு, செல்வம், ஏழுமலை, ஆனந்த், வேல்முருகன், வேலு, பலராம், சந்திரசேகர், சுப்பிரமணி, வினோத், வெங்கடாச்சலம், முருகன், திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி, அவைத்தலைவர் ஜலால், ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், தொழிலாளர் முன்னேற்ற சங்க தலைவர் அங்காளன், ஆதிதிராவிடர் அணி துணைத் தலைவர் கதிரவன், தொகுதி துணை செயலாளர்கள் ஜெகன்மோகன், ஹரிகிருஷ்ணன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன், கிளைக்கழக நிர்வாகிகள் தேவநாதன், ஜனா, அருள்மணி, சுரேஷ், ரமேஷ், ராஜேஷ், கோவிந்தன், அசார் ஆகியோர் கலந்து கொண்டனர். அதாவது மட்டம் சரியில்லைனாலும் வாய்க்கால் லைன் சரியில்லை, ட்ரெயின் லைன் சரியில்லைனாலும் ஏன்னா 63 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுது. 2 ஏர் நம்ம ஊர் மட்டும் 2 கோடி ரூபாய்க்கு வேலை செய்யணும். ஒன்று மட்டும் ஒதியப்பட்டு 3 இடத்துக்கு ஒதியப்பட்டு மட்டுமே. ஒரு 5 பேரை சேர்ந்து பிடிக்கணும். இங்க போறோமா? ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஆர்.எல். வெங்கட்ராமன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரியில் சமீப காலமாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள போலி மருந்து தொழிற்சாலை விவகாரம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று துணைநிலை ஆளுநரிடம் ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முதலில் நேரில் சந்தித்து கடிதம் கொடுத்தோம். அதன் அடிப்படையில் தற்பொழுது சிபிஐ விசாரணைக்கு ஆளுநர் பரிந்துரை செய்துள்ளார் என்று செய்திகள் வந்த வண்ணம் உள்ளது. ஆளுநருக்கு தனது கழகத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் சுகாதாரத்துறை பொறுப்பு வகிக்கும் மக்கள் முதல்வர் என்று சொல்லிக் கொள்ளும் முதலமைச்சர் ரங்கசாமி இதுவரை போலி மருந்து தொழிற்சாலை விவகாரத்தில் எந்த விளக்கமும் அளிக்கவில்லை என்றும், சட்டப்பேரவை தலைவர் மீது சமூக வலைதளங்களில் பரவும் குற்றச்சாட்டுகளுக்கும் தற்போதைய கூட்டணி ஆட்சியாளர்களிடம் இருந்து இதுவரை எந்த விளக்கமும் இல்லை என குற்றம் சாட்டினார். ஒருபுறம் அரியாங்குப்பம் என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒருவரும் பாஜகவை சேர்ந்த ஓய்வு பெற்ற IFS அதிகாரியும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற கோரிக்கை ஒருபுறம் இருந்தாலும் மத்தியிலும் மாநிலத்திலும் குற்றம் சாட்டப்படுகின்ற கட்சிகளே ஆட்சியில் உள்ளன. மத்தியில் பாஜக ஆட்சி நடைபெறுகிறது. புதுச்சேரியிலும் பாஜக அங்கம் வகிக்கும் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடைபெறுகிறது. இந்த முறைகேட்டில் புதுவை ஆளுங்கட்சியை சேர்ந்த முக்கிய புள்ளிகளுக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படும் சூழலில் விசாரணை எந்த அளவிற்கு உண்மையாக இருக்கும் என்பது கேள்விக்குறியாக உள்ளது. இந்த சூழலில் விசாரணை முறையாக நடைபெற்று குற்றவாளிகள் அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தாமல் இருப்பதற்கும் உண்மை நிலை மக்களுக்கு தெரியப்படுத்தவும் வேண்டுமென்றால் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் உடனடியாக தலையிட்டு புதுச்சேரி சட்டசபை செயல்பாடுகளை நிறுத்தி வைக்க வேண்டும். அப்போதுதான் விசாரணை முறையாக நடைபெறும், உண்மை வெளிவரும். ஆகவே ஆளுநர் சட்டசபையை முடக்க போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆர்.எல். வெங்கட்ராமன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பிராமினாள் வீதியில் அமைந்துள்ள
ஸ்ரீ கன்னிமூல கணபதி ஐயப்ப சேவா சமாஜத்தின் 41வது ஆண்டு ஐயப்ப யாத்திரையும் மற்றும் 14வது ஆண்டு திருவிளக்கு பூஜையும் நடைபெற்றது. முன்னதாக காலை 10 மணி அளவில் வில்லியனூர் பிராமினாள் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு மகா அபிஷேக ஆராதனையும் அதனைத் தொடர்ந்து பிற்பகல் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக நேற்று இரவு 7 மணி அளவில் பஜனை பாடல்களுடன் ஸ்ரீ ஐயப்பன் சுவாமியின் வீதி உலா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பெண்கள் திரளாக கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜையில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஐயப்ப பக்தர்கள், பெரியோர்கள், ஆன்மீக அன்பர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஸ்ரீ ஐயப்பன் அருளை பெற்றனர். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் பிற்பகல் மற்றும் இரவு அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ கன்னிமூல கணபதி ஐயப்ப சேவா சமாஜம், ஐயப்பன் யோகத்தினர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த 13,000 குடும்பங்களுக்கு கேலண்டர் வழங்கும் பணியை அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழக புதுவை மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் பிள்ளைத்தோட்டம் ஆனந்த முத்துமாரியம்மன் கோவிலில் பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்வில் சதாசிவம், வெங்கடேசன், லட்சுமணன், குப்புசாமி, முருகன், பெரியார் நகர் சேகர், சக்திவேல், சீதா கணேசன், தம்பா, பிரபு, ரமேஷ் ஆசாரி, வேல்முருகன், முனியன், நவீன கார்டன் ரவி, முனிரத்னம், அருள், ஆசாரி கணேசன், குமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு புதுச்சேரி தெற்கு பகுதியில் இயங்கி வரும் தனியார் உணவகங்கள், தங்கும் விடுதிகள், படகு குழாம்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஆடல், பாடல் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடத்துவது குறித்த கலந்தாய்வு கூட்டம் தெற்கு பகுதி காவல்துறை கண்காணிப்பாளர் ஜிண்டா கோதண்டராமன் தலைமையில் ஆய்வாளர்கள் கண்ணன், ஆறுமுகம், சஜித், உதவி ஆய்வாளர்கள் முருகானந்தம், விஜயகுமார், ஜெயகுருநாதன் ஆகியோர் முன்னிலையில் அரியங்குப்பத்தில் உள்ள கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் சுமார் 40ற்கும் மேற்பட்ட தனியார் தங்கும் விடுதி உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர். இதில் புதிதாக வேலைக்கு வைப்பவர்களின் முழு விவரங்களை பதிவு செய்ய வேண்டும், அவர்களுக்கு அடையாள அட்டை வழங்க வேண்டும், அரசு அனுமதி பெறாமல் எந்த கலை நிகழ்ச்சிகளும் நடத்தக்கூடாது, சந்தேகத்திற்கு இடமாக யாரேனும் வந்தால் காவல்துறையினருக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்க வேண்டும், கொடுக்கப்படுகின்ற நேர கட்டுப்பாட்டு விதிமுறைகளை சரியாக கடைபிடிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விதிமுறைகளை தெற்கு பகுதி கண்காணிப்பாளர் ஜிண்டா கோதண்டராமன் எடுத்துக் கூறினார். இந்த மாதிரி ஒரு இல்லைன்னு சொல்றது அவங்க கம்யூனிகேஷன் போல இல்ல, அது பேசி என்ன சார் கிட்ட பேசி என்னன்னு கேளுங்க. ஏதனா இந்த மாதிரி கம்யூனிகேஷனும் ரூட் சேஞ்ச் ஆனாலும் நல்லா இருக்காது, எம்ப்ராசிங்க. நான் சார் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன் சார்னு சொல்லிட்டு அது ஒன்று எனக்கு ஏற்றுக்க முடியாது. ஏன்னா ஒரு வாட்ஸ்அப் மட்டும் கிடையாது, நிறைய வேற வந்து முடிச்சு நாங்கள் செய்யணும் பாருங்க. எதை சொல்லணும்? ஆமாம் சார், மீட்டிங் போகிறோம், ஒரு மணிக்கு மீட்டிங் சார். இந்த 12 மணிக்கு வாட்ஸ்அப்லாம் தங்கி வேலை செய்யணும் சார். அவங்களுடைய ஐடி ப்ரூஃப் அவங்க கொஞ்சம் ப்ராப்பராக வச்சு வேலை செய்யணும். புரியுது உங்களுக்கு? ஆக்சுவலாக நீங்கள் வைக்கிற ஸ்டாஃப் எல்லாம் நல்லா கேட்டது, நான் நீங்கள் தான் பேசணும். 21வது ஆண்டு சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு இன்று காலை ராஜ்பவன் தொகுதியில் உள்ள குருசுக்குப்பம் மற்றும் வைத்திக்குப்பம் ஆகிய மீனவ பகுதிகளில் அமைந்துள்ள சுனாமி சிலைக்கு முன்னாள் சபாநாயகர், முன்னாள் அமைச்சர், மக்கள் தலைவர் மறைந்த ப. கண்ணன் அவர்களின் மகனார் விக்னேஷ் கண்ணன் மற்றும்
அவருடைய ஆதரவாளர்கள் மற்றும் பெண்கள் பெரும் திரளாக நடந்து சென்று சுனாமி சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏற்றியும் ஆழி பேரலையில் உயிரிழந்த மக்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து கடலுக்கு சென்று கடல் மாதாவிற்கு பால் வார்த்து வணங்கினர். புதுச்சேரி பாரதி வீதி பகுதியில் உள்ள அவுட்லாஸ்டர் நடனப்பள்ளி சார்பாக கிறிஸ்துமஸ் விழா பள்ளி வளாகத்தில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. பள்ளியின் தலைவரும் நடன ஆசிரியருமான ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற விழாவில் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக திமுக உருளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் கோபால் கலந்து கொண்டு மாணவர்கள் மத்தியில் கேக் வெட்டி கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடினார். தொடர்ந்து கலந்து கொண்ட மாணவர்களுக்கு கேக் மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சியில் பெற்றோர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து பொதுமக்களின் அடிப்படை பிரச்சினைகள் அனைத்தையும் நிறைவேற்றி வருகிறார் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன். அந்த வகையில் லாஸ்பேட்டை முக்கிய சாலையை இணைக்கும் சாலையில் புதிதாக சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்க பொதுப்பணித்துறை மூலம் 71 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பூமி பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி ஆகியோர் இணைந்து அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், இளைஞர்கள், பெண்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். விஜய் அங்க விஜய் எத்தனை பேர் ராஜா எங்க பஸ் ராஜா எங்க பஸ் ஓகே சார் இங்க பாரு போட்டோ எடுக்க ஓகே அதுக்கு 2 போட்டோ அண்ணா இங்க பாருங்கண்ணா இப்போ ரீல்ஸ் எடுத்து ஓகே அண்ணா புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டில் கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி சுனாமி அலை தாக்குதலால் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர். இதில் புதுச்சேரி, காரைக்காலில் 500க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இதனால் கடலோர கிராம மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்திய சுனாமி நினைவு தினம் ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. 21வது ஆண்டு நினைவு தினம் இன்று பல்வேறு மீனவ கிராமங்களில் கடற்கரை பகுதிக்கு மௌன ஊர்வலமாக வருகை தந்து கடல் அன்னைக்கு உயிர் நீத்த உறவினர்கள் மற்றும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பால் ஊற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அந்த வகையில் புதுச்சேரி அரசு சார்பில் கடற்கரை சாலை காந்தி சிலை பின்புறத்தில் வைக்கப்பட்டுள்ள சுனாமி பேரலை தாக்கிய கோர சம்பவங்களை நினைவு கூறும் விதமாக தீபம் ஏற்றப்பட்டது. அதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். அதன் பிறகு கடல் அன்னைக்கு பால் ஊற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். மேலும் அஞ்சலி நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன்,
சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மீனவர்கள் கலந்து கொண்டனர். சரியா கிடைக்கல ஐயா, அங்க கிடைக்கவே இல்லை ஐயா. கொஞ்சம் ஐயா, நாங்க எடுக்கவே இல்லை. மற்றும் புதுச்சேரி கடற்கரை கிராமங்களை கடந்த 2004ஆம் ஆண்டு தாக்கிய சுனாமி எனும் ஆழி பேரலையால் புதுச்சேரி மாநிலத்தில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். சுனாமி பாதிப்பின் 21வது ஆண்டு நினைவு தினம் இன்று தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அனுசரிக்கப்பட்டது. இந்த நிலையில் சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி வீராம்பட்டினம் கடற்கரை பகுதியில் சுனாமி பேரலையில் உயிரிழந்தவர்களின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள சுனாமி நினைவு சின்னத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் நிர்வாகிகள் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து ஊர் மக்களுடன் கடலில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின். அப்போது அங்கு கலைமாமணி சிற்பி குபேரன் உருவாக்கியிருந்த சுனாமி நினைவு மணல் சிற்பத்தை பார்வையிட்ட லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிற்பி குபேரனை வெகுவாக பாராட்டினார். பூ மட்டும் போடு. கடலாம் கட்டி எங்க தெரியுமா? 1 2 3 மத்திய அரசு கொண்டு வந்துள்ள தொழிலாளர் சட்ட தொகுப்பு தொழிலாளர்களுக்கு பணி பாதுகாப்பை உறுதி செய்யவில்லை என்று தெரிவித்தும் மகாத்மா காந்தியின் பெயரில் செயல்பட்டு வந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை விபிஜி ராம்ஜி என பெயர் மாற்றம் செய்து புதிய கொள்கை வகுத்தது மற்றும் கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் கொண்டுவரப்பட்ட அவசர மசோதாக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சட்டமன்ற முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. முன்னதாக காமராஜ் சிலையிலிருந்து 100க்கும் மேற்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினர் நேரு வீதி வழியாக ஊர்வலமாக வந்து சட்டமன்றத்தை முற்றுகையிட முயன்றனர். அப்போது மிஷின் வீதி நேரு வீதி சந்திப்பில் காவல்துறையினர் தடுப்புகளை அமைத்து போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்தினர். தொடர்ந்து 100 நாள் வேலை திட்ட பெயர் மாற்றத்தை கண்டித்தும் தொழிலாளர் சட்ட தொகுப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் போராட்டக்காரர்கள் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பினை தெரிவித்தனர். என்று சொல்லி போராட்டம் சிஐடியு தலைமையிலே போராட்டம் சி கட்டண உயர்வை திரும்ப பேரு விக்காதே எல்ஐசியை விக்காதே பொதுத்துறையை. நினைவு தினம் ஆண்டுதோறும் டிசம்பர் 26ஆம் தேதி அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் முத்தியால்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பாக தொகுதி பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் தலைமையில் பல்வேறு இடங்களில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ராஜேந்திரன் கலந்து கொண்டு நினைவு சின்னத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து அப்பகுதியில் இருந்த மீனவ மக்களுக்கு ஆறுதல் கூறி அனைவருக்கும் உணவு வழங்கினார்.
நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், மீனவ மக்கள், இளைஞர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் வீரதீர குழந்தைகள் தின விழா இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி கலையரங்கத்தில் நடைபெற்றது. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டார். விழாவில் பிரதமர் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற குழந்தைகளை பாராட்டினார். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் உள்ள பெண் குழந்தைகளுக்கு 50,000 ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தும் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறோம். மேலும் எந்த உதவியும் பெறாத குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கி வரும் நிலையில் உயர்த்தி அறிவிக்கப்பட்ட 2,500 ரூபாய் விரைவில் வழங்கப்படும் என்றும், இதேபோல் முதியோருக்கு உதவித்தொகை 500 ரூபாய் உயர்த்தி வழங்க உள்ளதாகவும் அறிவித்தார். புதுச்சேரியில் பசி, பட்டினியோடு இருப்பதாக யாரும் சொல்ல முடியாது. முதியோர் உதவித்தொகை, இலவச அரிசி மற்றும் கோதுமை வழங்கப்படுகிறது. இந்த திட்டங்கள் சாதாரண ஒரு குடும்பம் பசியில்லாமல் இருப்பதற்காக செயல்படுத்தப்படுகிறது. கோதுமை வழங்கப்படுவது போல் 1 கிலோ கேழ்வரகு கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று சிலர் கேட்டுள்ளனர். இதனையும் அரசு கவனத்தில் எடுத்துக் கொண்டுள்ளது என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் சார்பாக மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பரிசுகள் தற்பொழுது வழங்கப்பட உள்ளன. சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டுமாறு துறையின் சார்பாக इस अवसर पर यहाँ गरिमामयी उपस्थिति है. அதிகமாக செலவு செய்யறதுனால இன்னும் வேற சாப்பாடுகளுக்கு வேற நான் பசி இல்லாமல் இருக்கிற நிலையில் நமக்கு யாரும் எந்த பதையும் இருக்கக்கூடாது என்பதுதான் நம்ம யாருடைய கேட்கணும். அதுக்கான திட்டங்கள் தான் ஒவ்வொரு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதுச்சேரி அரசு தனியார் பங்களிப்புடன் மொத்தம் 25 எலக்ட்ரிக் பேருந்துகளை பல்வேறு வழித்தடங்களில் இயக்கி வருகிறது. இந்த நிலையில் சின்னவீராம்பட்டினம் பகுதியில் இருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு எலக்ட்ரிக் பேருந்து ஒன்று புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் வந்து கொண்டிருந்தது. அப்போது 100 அடி சாலை போக்குவரத்து துறை அலுவலகம் அருகில் பேருந்து வந்து கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து ரயில்வே மேம்பாலம் முன்னதாக உள்ள தடுப்பு கட்டை மீது ஏறி நின்றது. இதனால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர். தொடர்ந்து பேருந்தில் இருந்த பயணிகள் பாதுகாப்பாக கீழே இறக்கப்பட்டனர். இந்த விபத்தால் பயணிகளுக்கு பாதிப்பு ஏதும் ஏற்படவில்லை. தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு கிரேன் கொண்டு வரப்பட்டு பேருந்து அங்கிருந்து மீட்கப்பட்டது. இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.